சிலர்னால இப்படியெல்லாம் நடக்குமான்னு கூட தோணுங்க. நான் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், திரை போடுறாங்க, அபிஷேகம் நடக்குது. இதில் நடந்த பெரிய பெரிய மிராக்கிள்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து அது பெரிய மிராக்கிளாக தான் நான் பார்ப்பேன். ஆயிடுச்சு அப்படின்னா பீப்புளோட ஒரு கனெக்டே எனக்கு கிடையாது, பீப்புளோட ஒரு இன்ட்ராக்ஷனே எனக்கு கிடையாது. நான் கேட்ஜெட், அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ். என்னங்க பேக்ரவுண்ட் புதுசாக இருக்கா? ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். ஏன் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகுறது இல்லை, ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பல கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து மீனிங் புரியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து சாய்பாபா காலனி NSR ரோட்டில் பியூட்டி பார்லர் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்கும். பட் இதில் நடந்த பெரிய பெரிய மிராக்கிள்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து அது பெரிய மிராக்கிளாக தான் நான் பார்ப்பேன். சிலர்னால நம்ப முடியும், சிலர்னால வந்து ஏற்றுக்க முடியும், பட் பலர்னால வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது, அதை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். என்னோட இந்த டெசிஷனுக்கு என்ன காரணம், இந்த ஷாப் வந்து எப்படி அமைஞ்சுது, எதனால் இந்த டெசிஷனுக்கு வந்தேன், ஸோ என்னெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் பற்றி ஏகப்பட்ட என்கொயரிஸ், ஹேர் ஆயில் ஆகட்டும், ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அடுத்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஷார்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எல்லா அப்டேட்ஸுமே டெய்லி பேசிஸில் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜெயந்தி வாசு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட ஐடி. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து இந்த மந்தோட லாஸ்ட் சண்டே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் கிவ்அவே வின்னர்ஸ் 3 பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மூமெண்ட்டில் உங்களோட இன்பாக்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப் இன்பாக்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக என்கிட்ட மெசேஜ் வந்திருக்கும் அந்த 3 பேருக்கு. பிகாஸ் நான் சொன்னால் அந்த வார்த்தையை காப்பாற்றுவேன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ யா, ஃபஸ்ட்டு வந்து ஏன் இந்த டெசிஷன், வை பியூட்டி பார்லர் அகெயின், மறுபடியும் ஏன் பியூட்டி பார்லர் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பீயிங் அ லைஃப் கோச் நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குது, உங்களோட ஹாப்பி மெமரிஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். ஸோ டூ வாட் யூ ப்ரீச் அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை நீங்களும் செய்யணும் அப்படின்ட்டு. நான் அதிகமாக எனக்கு இந்த ரைட்டிங் ஹேபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதும்போது எனக்கு வந்து என்னோட அந்த பார்லர் லைஃப் தாங்க ப்ரையாரிட்டைஸ் ஆச்சு. நான் எங்கெங்கேயோ என்னென்னமோ யோசித்தாலும் எனக்கு திருப்பி மனசு வந்து இந்த ஒரு ஆம்பியன்ஸ்க்காக, இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்காக தான் தேடுது. ஸோ 2013 வந்து நான் பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணேன் கணுவாயில். கரெக்டாக 9 years நான் வந்து பியூட்டி பார்லர் வந்து ரன் பண்ணேன். ஸோ அந்த பியூட்டி பார்லர் ஆக்டிவாக இருக்கும் போதே தான் நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அகாடமி ஜேர்னி வந்து கரெக்டாக 4.5 years. ஸோ அதில் இருந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு வேறு எதுலேயுமே கிடைக்கல. அதுதான் உண்மை. ஹேவ் டன் மல்டிபிள் ஃபேஸஸ் ஆஃப் பிஸ்னஸ். உங்களுக்கு தெரியும், ஐம் மென்டார், ஐம் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து கிளாதிங் சேல் பண்ணுவேன், ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், ட்ரேடிங்கில் வந்து பிச் பண்ண, எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். என்னால் என்னெல்லாம் முடியுமோ நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன், அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணோம், பட் அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் பீயிங் அலோன். ஸோ அதனால அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் வை அதை வந்து நான் குவிட் பண்ணேன். மற்றபடி பிச் பண்ண எல்லாமே நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த ரேபிட் ஃபார்மும் சேர்த்துக்கலாம், அதை நான் க்ளோஸ் பண்ணேன். பட் வந்து எங்கே இன்டர்னல் ஹாப்பினஸ் இருக்குங்கும் போது எனக்கு அந்த ஆன்சர் வந்து பியூட்டி பார்லர் அப்படின்னு தான் ஸ்டாப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பாபா மிராக்கிளுக்காக வெயிட் பண்ணுவீங்க, நான் ரிவீல் பண்ணுறேன், இது சொன்னதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 6 months பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா
ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்டு ப்ராடக்ட் டீலிங் இல்லைங்களா. அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ். அப்போ அந்த ஜோன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பீப்புளோட ஒரு கனெக்டே எனக்கு கிடையாது, பீப்புளோட ஒரு இன்ட்ராக்ஷனே எனக்கு கிடையாது. நான் கேட்ஜெட், அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ். கேஷ் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது, ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு போயிடுது. கேஷ் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது, நான் ஜூம் காலில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி ஆகும்போது எனக்கு பீப்புள் கனெக்டே இல்லாத ஒரு 6 months நான் வந்து பார்க்குறேன். அதாவது 2010 25 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 15 years பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆக்குபைட் வித் பீப்புள். எடுத்தோன்னே இன்டர்ன்ஷிப் எடுத்தோன்னே பிளேஸ் ஆனது ப்ரொடக்ஷன் மேனேஜர். அத்தனை ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸு, பிரைடு, ஸ்டூடெண்ட்ஸ்னு ஜேன்னு இருந்த இந்த ஜே தனியாக இருக்கும்போது அது வந்து டச்சோடு நம்மளுக்கு இன்கம் வந்து இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு எம்டினஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் நிறைய யோசித்தேன், நிறைய ஐடியாஸ் எழுதுனேன், நிறைய பேரோட இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கூட பண்ணேன். பட் ஸ்டில் என்னை மனசு இங்கேயே தான் இழுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நான் பியூட்டி பார்லர் அப்படின்ட்டு அது வந்து மனசில் பதிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. வென் யூஆர் கன்ஃபியூஸ்ட், நான் இது உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் போது அந்த டெசிஷனை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு அதுக்கான டைரக்ஷனை காட்டும். நிறையா சிம்பிள்ஸ் மூலிமா, நிறையா வந்து சிம்டம்ஸ் மூலிமா, நிறையா சயின்ஸ் மூலிமா, SIGNS சகுனம் அது மூலியமா உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், உங்ககிட்ட பேசும், நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இதே NSR ரோடில் ஒரு லீடிங் ஃபேமஸ் காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே உட்காந்து நானும் என்னோடய ஸ்டாஃபும் காஃபி குடிச்சிட்ருக்கோம். அப்போது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் வந்து 2 போர்டு போட்டிருக்காங்க. ஸோ தட் வாஸ் தி மூமெண்ட், தட் வாஸ் தி செகண்ட் எனக்கு வந்து ஒய் நாட் அ பியூட்டி பார்லர் அப்படின்னு சடனாக ஒரு ஸ்பார்க் வந்து வருது. பிகாஸ் நான் அந்த டிசிஷனை நேச்சர் கிட்ட விட்டுட்டேன். இப்படி நான் இருக்க முடியாது, இந்த மாதிரி என் லைஃப்பை நான் கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ நீ வந்து இது பண்ண அப்படின்ட்டு அந்த ஷாப் நான் வந்து உடனே அந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணி கேட்கும்போது இல்லைங்க ஷாப் புக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த காஃபி ஷாப்பில் வந்து நான் பேசுகிறேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே NSRலலாம் கடை கிடைக்கிறது ரொம்ப ரேர்மான, நம்மளுக்கு தான் அது ட்ரிகர் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்படியா, அப்போ எனக்கு NSRல தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மறுபடியும் நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து பிடிவாதமாக இறங்கி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அகெயின் அந்த யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கொடுத்துரும். இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க, இது சத்தியமான உண்மை. நீங்கள் உங்களோட அந்த பிடிவாதத்தை யூனிவர்ஸ் பார்ப்போம், நீங்கள் நம்புகிற அந்த கடவுள் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி தேடி அலைஞ்சு பிடிச்சி ஒரு கடையை வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம கடையில் இன்னொரு கடை ஃபஸ்ட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஃபைனலைஸ் பண்ணி டோக்கன் ப்ராசஸ் போகும்போது அதில் சில ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இந்த ப்ராசஸையும் நீங்கள் நம்பணும். அந்த அன்றைக்கி நான் ரொம்ப உடஞ்சி போனேன், நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆனேன், ரொம்ப அழுதேன். இது எல்லாமே நடந்தது. பட் ஆனால் அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அது ஏன் அப்படி நடந்தது, ஏன் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியும் உங்களுக்கு யூனிவர்ஸ் இன்ஸ்டிகேட் பண்ணோம். ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிறேன். அது வந்து ஒரு புதன்கிழமை. ஸோ இங்கே தான் அந்த 8th minute தான் அந்த மிராக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன சண்டை எனக்கும் நம்ம பாபாவுக்கும். ஸோ வந்து நாகசாய் மந்திர் கோயிலுக்கு வந்து நான் போகாமையே இருந்தேன். பட் அது என்னோட தப்பு பெருசாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய கேப் எடுத்துகிட்டு திருப்பி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷங்கக்கிட்ட போகிறீங்கன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள். உங்ககிட்ட அவங்க அதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய கேப் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி போனாலும் உங்களை ஏற்றுக்கிறது ஒன்று உங்களோட தொழில், இன்னொன்று நீங்கள் நம்புகிற கடவுள். இது ரெண்டுமே, இந்த 2 பாயிண்ட்டுமே கனெக்ட் ஆகி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வியாழக்கிழமை போயிட்டேன், பாபா கோயிலுக்கு வந்து போயிட்டேன். என் மேலே உனக்கு என்ன கோபம் இருந்தாலும்
நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் இங்கே வராமல் இருந்தேன், இதெல்லாம் என்னோட தப்பு, அந்த ஒரு ஸ்டூபிட் பிடிவாதம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் உன்னோட இந்த சாய்பாபா காலனி அப்படிங்கிறது என்னோடய பிஸ்னஸ் கார்டில் வரணும். அதில் எனக்கு என்எஸ்ஆர் ரோட்டில் ஒரு கடை கிடைக்கணுங்கிறது. இது சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் அந்த கண்டிப்பாக இது எடிட்டட் வீடியோவாக இருக்கும், ஏன்னா நான் அந்த ப்ரூஃப் எல்லாம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணும்னாலும் இங்கே ஆட் பண்ணுறேன். வேண்டுறேன், பாபா கோயில் உட்காந்து வேண்டுறேன். நான் உங்களுக்கு எல்லாமே இங்கே ஆட் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு கோயில் இருந்தேன், எனக்கு எத்தனை மணிக்கு கால் இருந்தது. ஏன்னா சிலர்னால இப்படியெல்லாம் நடக்குமான்னு கூட தோணுங்க. நான் உட்காந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன், திரை போடுறாங்க, அபிஷேகம் நடக்குது, திரை போடுறாங்க. அப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும், பஜன் பாடிட்டு இருப்பாங்க, திரை போகுது. அப்போ வந்து நான் எந்த புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தோம், அந்த புரோக்கர் கிட்டேருந்து எனக்கு கால். பட் பஜன் சவுண்ட் இருந்தாலும் எனக்கு ஆடிபிளாக இல்லை. இருந்தாலும் கண்டினியூஸாக கால் வரும்போது பேசுகிறேன். அப்போ வந்து மேம் ஒரு கடை இருக்குது, மெயின்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் ரோடான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்பார்க்கு அவங்க ஆமான்னு சொல்லி பேசி ஒரு 3 மினிட்ஸில் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அங்கே உட்காந்தே கடையை நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் கடையை பார்க்கல, சைஸ் என்ன, ரெண்ட் என்ன, அட்வான்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும், இங்கே எவ்வளோ காஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். பட் வந்து நான் அங்கேயே முடிவு பண்ணிட்டேன் அது என்ன வரும். ஏன்னா இது பாபா சொல்கிறது, பாபா கொடுக்கறது. ஸோ நம்ம ஏன்னா தேர்ஸ்டே வழக்கம் போல் தேர்ஸ்டே. ஸோ இது நடந்தது வந்து டிசம்பர் 11th, சரிங்களா? அப்போ அந்த புரோக்கர்கிட்ட நான் சொல்கிறேன் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஆர்த்தி பார்த்தோன்னா நான் வந்துடுவேன், அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்த்தி பார்த்தோன்னே பிரசாதம் கூட சாப்பிடலை, கடைன்னு வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். நான் அதுவும் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன், சரிங்களா? நான் வந்து வெளியே நிற்கிறேன். அதாவது இந்த பிக் பாஸ் மாதிரி எல்லாத்துக்குமே வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம இந்த உலகத்தில் காட்ட முடியாது. ஆனால் எங்களை மாதிரி விளாகர்ஸ், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா எங்களோட விளாகிங்காக நாங்கள் எல்லா வீடியோ கிளிப்ஸும் எடுப்போம். அதுதான் இன்றைக்கி எனக்கு இதுக்கு ப்ரூஃபாக இருக்குது. ஸோ வெளியே நின்றுட்டு அந்த ரோடை நான் எடுக்கிறேன். நானும் புரோக்கரும் வெளியே நிற்கிறோம், ஓனருக்காக வெயிட் பண்ணுறோம். நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கிளிப் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓனர் வந்துட்டார், வந்து திறக்கிறாருங்க. கடைக்குள்ளே வந்து பார்க்குறேன், சரிங்களா? இந்த இடத்துல இப்போ நான் கை காமிக்கிறேன். இந்த இடத்துல பாபா சிலை ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் முடிவு பண்ணிட்டேனே, நான் கோயிலே முடிவு பண்ணிட்டேனே. புரோக்கர்கிட்ட நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் அவங்க சொல்கிறாங்க, புரோக்கர் சொல்லுங்க, கடையை பாருங்கள் ஃபஸ்ட்டு, உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள், எல்லாம் சொல்கிறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாமே கனெக்ட் ஆகுங்க. இந்த நேச்சரில் எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு டாட்ஸ் தான், எல்லாமே கனெக்ட் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் பாபா சிலை எனக்கு பயங்கர ஹாப்பி டியர்ஸு. நான் ஓனர்கிட்ட வந்து சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நானும் ஒரு பாபா டிவோட்டிங்க, ட்ராவல் ஆஃபீஸ் நடத்துகிறோம், எனக்கு பாபானா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் இந்த கடை எடுத்துக்கிறேன். ஆன் ஸ்பாட் டோக்கன் போட்டாச்சு. ஆன் ஸ்பாட் நான் வேறு எதுவுமே பேசலை, டோக்கன் போட்டாச்சு. அவர்கிட்ட ஒன்று கேட்டேன், இந்த பாபா சிலை எங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு. நான் பூஜையில் வச்சுருக்கேன், பண்ணியாச்சு. டிசம்பர் 11th நான் டோக்கன் கொடுக்குறேன். டிசம்பர் 25th கரெக்டாக அடுத்த தேர்ஸ்டே ஒர்க் எல்லாம் முடிக்குது. அதிலிருந்து மற்ற ஒர்க்கு, ப்ராடக்ட்ஸ் அலைனிங்கு, டிசைனிங், போர்டு, இந்த ஒர்க்கெலாம் முடிக்கிறது. 2வது தேர்ஸ்டே டிசம்பர் 25th கடை வந்து ஓப்பன் பண்ணுறோம். நிஜமாக சொல்கிறேங்க, இந்த கடையில் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்குது. எப்படி நம்ம வீட்டில் நான் ஒரு ஆரா ஃபீல் பண்ணுவேனோ அதே மாதிரி இங்கே நான் ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த கடையில் தான். எங்கள் அண்ணா, அப்பா, அத்தை, சித்தப்பான்னு எல்லோரும் வந்தது இந்த கடையோட ஃபங்க்ஷனுக்கு. இது வந்து திஸ் ஷாப் இஸ் கெட்டிங் மோர் ஸ்பெஷல் டு மீ. யாரையுமே 1-on-1 நான் வந்து இன்வைட் பண்ணலை, யாரையுமே நேரில் போய் நீங்கள் வாங்க நான் இன்வைட் பண்ணலை. எல்லாம் கூப்பிட மாட்டீங்க, தலுங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி வர அளவுக்கு சொந்தங்களும் பந்தங்களும். அதே மாதிரி சாய் பூர்ணிமாமா நாகர்கோவிலேருந்து வந்தாங்க. உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இது வந்து மறக்க முடியாத ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கும் சர்வீஸ் எடுக்கிறதுக்கும் நேரில் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க தெரியுங்களா? நான் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணணும், ஃபோனில் மட்டும்தான். நீங்கள் தான் என்னை பார்த்துட்ருக்கீங்க, நான் உங்களை பார்த்ததில்ல. மேம் நான் உங்களை 5 வருஷமாக பார்க்குறேன், இந்த வீடியோலேருந்து பார்க்குறேன், இந்த வீடியோலேருந்து பார்க்குறேன்ட்டு
என்னை பார்க்குறதுக்காகவே இங்கே வந்துடுறாங்க. த்ரெடிங் எடுக்கிறாங்க, ஹேர் கட் எடுக்கிறாங்க, ஃபேஷியல் எடுக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து திஸ் ஷாப் அண்ட் திஸ் மூமெண்ட் became so special in my life. இதை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. கடை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதிகமான சப்போர்ட் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து தான். இதை மறக்கவே மாட்டேன். ஸோ நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. கிளியர் அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாய்பாபா காலனி, NSR ரோட். கிளாதிங், ஜுவல்லரிஸ், ஆக்சசரிஸ், காஸ்மெட்டிக்ஸ்னு எல்லாமே நான் வந்து இங்கே உங்களுக்கு சேல்ஸ்க்கும் வச்சுருக்கேன், சர்வீஸ்க்கும் வச்சுருக்கேன். அண்ட் நானே தான் இருந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக தான் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரடக்ஷன் லென்த்தியாக இருந்திருக்கும், ஏன்னா நான் நிறைய ஆட் பண்ணேன் அதனால். ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச். சாய்ராம்.